வணக்கம் நண்பா. இது டீம் டிஎன்பிஆர் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பிஜிஹெச் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்ண 2 பஸ் மோடை பற்றி பார்க்க போகிறோம். சிங்கிள் பேக்காக வரும், அதாவது மாருதி பஸ் மோட் பேக். இதில் பார்த்திங்கன்னா ரமணி பஸ் மோட் அண்ட் கோகிலா பஸ் மோட் 2 வரும். இது ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 ரெனால்டோ டீலரில் ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா வெர்ஷன் 1.46 to 1.56 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட் நம்ம ரமணி பஸ் மோடை பற்றி பார்க்கலாம். கஸ்டமைஸ்க்குள்ள உள்ள போயிட்டு இதோட சேசஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் வரும். டீட்டெயில்ஸாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சேசஸ் பார்த்தீங்கன்னா 4x2 வந்துடும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வரும். ஒன்று 221 சிசி, ஒன்று 160 ஹெச்பி. அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். எக்ஸ்ட்ரா கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கியர் வந்துடும். இன்டீரியர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாடல் வரும். கேபின் பார்த்தீங்கன்னா ஒரே வியூ மட்டும்தான். இந்த மாதிரி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. பெயிண்ட் ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பஸ் மோடுக்கும் பார்த்திங்கன்னா 15 லிவரிஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரமணி மோடில் பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய இருக்குது. எல்இடி செட்டப்ஸ் 2 பஸ் மோடும் ரொம்ப தூக்கலாக இருக்குது. அதெல்லாம் நீ வீடியோவில் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஸ்கின்னை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த பர்சனலாக பிடிச்சது இந்த அமுதா தான். மொத்தமாக 15 ஸ்கின் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பஸ் மோடுக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆடான்ஸில் போனோம்னா நிறைய ஆடான்ஸ் இருக்குது. டயர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு தான். உங்களுக்கு டயர்ஸும் ஸ்டேரிங் இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் மட்டும் தான் இருக்கும். டயர் வருமோ இது நீங்கள் வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட் ஃப்ளாக்கு. எல்இடிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வுடு வீல் கவர்கிட்ட வர எல்இடிஸ், சைடு லோவர் எல்இடிஸ். ஃப்ரண்ட் பம்பர் பார்த்திங்கன்னா 2 பம்பர் கொடுத்துருப்பாங்க. மாருதி டைப் ஒன்று வந்து பிஎம்ஆர் ஸ்டைல் வருமே அந்த இது ஒன்று. ஹார்ன் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 ஹார்ன் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஆர் எல்இடிஸ். இதில் டிஃப்ரெண்ட்டான 2 எல்இடிஸ் வரும். டிஆர் எல்இடிஸ் நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த எல்இடிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நியான் டைப்பில் இருக்கும். அந்த இதையும் காட்டுறேன். இது ரூட் போர்டு ஆடான்ஸு. நிறைய ரூட் போர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரன்னிங் லைட்ஸ் தான். அனிமேஷன் நிறைய இருக்குது. சிசிடிவி கேமரா, கண்ணாடி, முருகன் ஃப்ரேமு, கிளாக் அனலாகு, சைடு மிரரு. இது பார்த்திங்கன்னா சைடு விண்டோ லைட் ஆட் பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் இது பார்த்திங்கன்னா தனியாக எந்த பஸ் மோடுக்கு வேணும் நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டீட்டெயிலாக ஸ்கின் ஒர்க் நிறையாமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்கின் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்டைன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு ஆட் ஆன் மாதிரி ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்கலாம். மிரர்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்து 2 டைப்ஸ் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஆனால் இப்போ சேஞ்சஸ் ஆகலை. நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் பேசஞ்சர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பங்களாதேஷி பேசஞ்சர்ஸ் சீட்ஸ். இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஸ்டேரிங்ஸ் வந்துடும். லேலேண்டாவோட BS6 ப்ளஸ் லேலேண்டாவோட BS4 ஸ்டேரிங்ஸ் வந்துடும். உங்களுக்கு அப்புறம் ஃபாக் லைட் உள்ளே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணலாம். மற்றபடி எல்லாமே வெளியே காமிச்ச ஆடான்ஸ் மட்டும்தான். ரோட் போர்ட்ஸு இந்த மாதிரி டிஃபால்ட்ஸ் தான் இருக்கும். கண்ணாடி கீழே இன்னொரு ஆடான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அந்த டிஃபால்ட்டாகவே வரும். சும்மா ஹேங்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகிலா பஸ் மோடை பார்க்கலாம். கோகிலா பஸ் மோடு பார்த்திங்கன்னா இதோட கஸ்டமைசேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இது சேஸ் பார்த்திங்கன்னா அது சேப்பில் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இது ஃப்ரண்ட் ஃபேஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. 2மே லாங் சேசஸ் மட்டும்தான். இது உங்களுக்கு ரூட் பேடு ஆட் ஆகிறது, சைடு இந்த டோர்ஸ் இந்த இது ஆட் ஆகிறது. சேசஸ் 4x2. இன்ஜின் இதுக்கும் சேம் 2 டைப்ஸ் இன்ஜின். கியர் பாக்ஸு 6 கியர். இன்டீரியர் சேம் ஸ்டைல். இதுக்கும் 15 டைப் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப உண்மையாக சூப்பராக இருக்குது. ஒர்க் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. பிஜிஹெச் ப்ரோ ரொம்ப நாளோட உழைப்பு அவரோடது. இந்த மோடு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுன்றிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒர்த்ஃபுல்லான மோடு தான். ஸோ மறக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் நமக்கு பிடிச்ச விஜய் சித்துவோட அந்த ஸ்கின் இருக்கும். விஜய் சித்து விலாக்ஸோட ஸ்கின் ரொம்ப ரியல்டிக்காக ஹெச்டியில் பண்ணியிருக்காங்க. ஆடான்ஸ் பார்த்திங்கன்னா சேம் தான். ரமணி பஸ் மோடில் என்னென்ன ஆடான்ஸ் இருக்கோ சேம் அதே ஆடான்ஸ் தான் இந்த பஸ்லேயும் இருக்கும்.
ஏன்னா ஃப்ரண்ட்டு சேஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டு சேஸ் பாடி எல்லாமே சேம் ஒன்று தான். ஃபேஸ் அண்ட் பேக் ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மோடில். மற்றபடி டிட்டோ மாதிரி இருக்கும். விளையாடுறக்கு இது பண்ணுறக்கு ரொம்ப இருக்கும். இந்த ஆடான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த எல்இடிஸ் சம்திங் அந்த மாதிரி இதில் மட்டும்தான் இதாக இருக்கும். மற்றபடி A to Z ஒன்று இதை சேம் தான். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் இன்டீரியர் சேம் அதே தான். 2 டைப் ஆஃப் ஸ்டேரிங் வீல். ஆரன் ஸ்லாட்டு, ஆக்ஸலேட் பெடல் எல்லாமே ரொம்ப ரியாலிட்டிக்காக கொடுத்துருப்பாங்க இதில். பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஆடான்ஸ், மேபி ஃபியூச்சரில் கொடுக்கலாம். இந்த மோடோட ஆடான்ஸ் இவ்வளவு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உண்மையாகவே சொல்லணும்னா ப்ளே பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் பஸ் மோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். உண்மையாகவே ஒர்த்ஃபுல்லான மோட். ஸோ மறக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, இன்டீரியர் டிரைவிங் வியூஸ் எப்படி இருக்குது, அவுட்டீரியர் உள்ளுக்கு இப்போ இருக்குங்கிறத அங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரமணி பஸ் மோட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். கேபின் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டிரைவிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்னஸும் கிடைக்கும். பஸ்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகும். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவர் பிரேக் மாதிரி தான் நிற்கும். இந்த சென்சிட்டிவ் உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் கேம்லேயே கூட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த செட்டிங்ஸில் இருக்கும். இந்த கேம் மோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் கண்ட்ரோல்ஸும் நல்லாயிருக்கும். ஸ்டேரிங் ஓடிச்சா நல்லா ஓடிவிங்க. ஸ்டேரிங் வீல் போட்டு யூஸ் பண்ணணுன்னு தெரியல, கீபோர்ட்லேயும் நல்லா இந்த பஸ்ஸை ட்ரைவ் பண்ணலாம். பிரேக்கும் அதே மாதிரி தான், அடித்த இடத்துல நிற்கும். இதில் முக்கியமாக உங்களுக்கு இன்னொன்று காட்டணும், அவுட்டர் லுக்கு பாருங்கள். இதில் எல்இடிஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்இடிஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். அடா அடா அடா, அந்த ரன்னிங் நியான் லைட்ஸு, ரூட் போர்டு, ரன்னிங் ரூட் போர்டு அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மிரர், ஃபஸ்ட்டு மிரர் கிளாஸில் இருக்க அந்த ரன்னிங் லைட்ஸ் பாருங்கள், இவ்வளோ அலையாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2ல் இந்த ரன்னிங் லைட் டைப் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதாக டிஎன் பஸ் மோடில் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த நியான் லைட்டும் சரியாகி ரொம்பவே ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நைட் டயத்துலலாம் பார்த்தா இன்னும் வேறு லெவலில் இருக்குது. சைட் கிளாஸில் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆடான்ஸில் வந்துடும். பேக் சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரன்னிங் லைட்ஸ். இந்த ரமணி பஸ் மோடில் தான் பேக் சைடு ரொம்ப நியான் லைட்ஸ் இருக்கும். நான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரமணி பஸ் மோடில் இப்படி தான் இருக்கும். டிரைவிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்மூத்திங், ரன்னிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம அந்த கோகிலா பஸ் மோட் ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். பஸ்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட கேபின் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சிமிலராக தான் இருக்கும். சேஞ்சஸ்னு அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் லுக்கு, இதுக்கு நியான் லைட் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் சேம் எல்இடி டைப்ஸ், ரன்னிங் லைட். இதில் எனக்கு இன்னும் குறைனா அந்த எல்இடி ரூட் போர்டு ரன்னிங் லைட் கொடுத்துருக்குங்க. அது வந்து சேம் ஃபாண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த எல்இடி ஃபாண்டில் கொடுத்துருந்தா இன்னும் உண்மையாக சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் ஒரு லிவரி ரிலீஸ் பண்ணலாம் இந்த பஸ் மோடுக்கு. அதில் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணித்தரேன். சைடு வியூ அதே மாதிரி ஆட் ஆன் போட்டிங்கன்னா சைடு எல்இடி சரியும். இதோட டிரைவிங் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதோட இன்ஜின் சவுண்டெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ரமணி எனக்கு பிடிச்ச ரமணி பஸ்ஸாக ரொம்ப ரியாலிட்டிக்காக இருக்கும். இதில் ஓரளவுக்கு இருக்கும். அசோக்லேனோட டீட்டெயில்டான சவுண்டு இது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க இதில். அவரோட அந்த பிஜிஹெச் யூடியூப் சேனலோட அந்த லோகோவும் ஃப்ரண்ட் கிளாஸ் மிரரில் ஸ்டிக்காக இருக்கும். ஃப்ரண்ட் வியூ இருங்க எடுத்து பார்க்குறேன். இந்த பஸ்ஸும் டிரைவிங்க்கு உங்களுக்கு ரொம்ப பக்காவே இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மோடை பர்ச்சேஸ் பண்ணி விளையாண்டு பாருங்கள். ரொம்ப ஒர்த்ஃபுல்லான மோடு. உங்களுக்கு நீங்கள் இந்த பஸ் மோடு, ப்ரைவேட் பஸ் மோடு வேறு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு சிங்கிள் பஸ்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரேட்டு தான் சொல்லுவாங்க. பட் இவர் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் பஸ் மோட் தராரு லோ ப்ரைஸில். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.